வணக்கம். டிசம்பர் 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 20ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1322 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 4754 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜி சோனி மர்ஜர் குறித்தான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஜி என்டர்டெயின்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான விளக்கம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, சோனி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அந்த கால அவகாசம் கொடுக்கணுமா வேண்டாமா, தேதியை நீட்டிக்கணுமா வேண்டாமான்றது முடிவு செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்த இப்போதைக்கு சோனி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. ஆசாத் இன்ஜினியரிங் ஐபிஓ குறித்தான அப்டேட் இன்னைக்கு மணிக்கும் நேற்று ஓப்பன் ஆகியிருக்கு. டிசம்பர் 20ஆம் தேதி மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 20, 21, 22 3 நாள் ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. அவங்க நிர்ணயித்திருக்கிற லோவர் பேண்ட் 499 ரூபாய், அப்பர் பேண்ட் 524 ரூபாய். 740 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூடைய மதிப்பு 240 கோடி ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதன் மூலம் 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக 740 கோடி ரூபாய் ஐபிஓ இது. முதல் நாளுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 3.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 4.2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. பிரபல விளையாட்டு வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், விவிஎஸ் லக்ஷ்மண், சாய்னா நேவால் மற்றும் PV சிந்து இந்த கம்பெனியில் முதலீடு செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் 4.38 லட்சம் ஷேர்ஸ் இதில் முதலீடு செய்திருக்கிறாரு. ஒரு ஷேருடைய விலை 114.10 விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. இந்த ஐபிஓவில் அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் அவர் முதலீடு செய்திருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாயாக உயரும். ப்ளூ ஸ்டார் கம்பெனி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 2 டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. முதல் டாக்ஸ் நோட்டீஸில் டாக்ஸ் அமௌண்ட் 2.5 கோடி ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 2.8 கோடி ரூபாய், பெனால்ட்டி 25,42,000 ரூபாய், ஒட்டு மொத்தமாக 5.6 கோடி ரூபாய். இரண்டாவது நோட்டீஸில் 53,63,000 ரூபாய் கட்ட வேண்டும்னு வந்திருக்கு ப்ளூ ஸ்டார் லிமிடெடுக்கு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து. கேன்ஃபின் ஹோம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 29. சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலை பாதிப்பு அடைஞ்சிருந்ததுங்க. மிக்ஜாம் புயல் காரணமாக, அந்த மழை காரணமாக ஆலையில் பாதிப்பு இருந்தது. இப்போ மறுபடியும் அங்கே சேவை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து அங்கே சேவை துவங்கி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் பெட்ரோ கெம். ஐசிஐசிஐ பேங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 3.5 கோடி ரூபாய். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் 3.7 கோடி ரூபாய், பெனால்ட்டி 11,17,000 ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் வந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெஸ்லாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்ற செய்தி. இது குறித்தான அப்டேட் இப்போது ஏத்தர் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எந்த தகவலும் கம்பெனிக்கு கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மிட்சி இந்தியா லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான திரு ரிங்கு பட்டேல் ராஜினாமா செய்திருக்கிறாரு. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. GST அத்தாரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கிறாங்க. கட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நோட்டீஸ் 7 கோடி ரூபாய், பெனால்ட்டி 64 லட்சம் ரூபாய் கட்டணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து கம்பெனி மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. மாக் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு வந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் ஸ்டாக் ஸ்பிளிட். 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுவதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. போனஸும் வழங்க இருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்கும்போது போனஸ் கொடுக்குறாங்க. 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க 4 ஷேர்ஸ் வைத்திருந்தா. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 2ஆம் தேதி. போனஸ்க்கான பின்னணி 3 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 2ஆம் தேதினு அறிவிச்சிருக்கிறாங்க ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிது வேகன் சப்ளை செய்வதற்கு. அதோடைய மதிப்பு 1374 கோடி ரூபாய்.
மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1600 கோடி ரூபாய். 6 பேட்ரோல் வெசல்ஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக. கொச்சின் ஷிப்யார்ட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியன் நேவல் ஷிப்புக்கான ஆர்டர். அதோடைய மதிப்பு 488 கோடி ரூபாய். ஆர்கிட் ஃபார்மா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 4.5% 3.5% குறைச்சிருக்கிறாங்க. டால்மியா பாரத் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் 2.22 கோடி ரூபாய் கட்டணுன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாமே சேர்த்து இது நிதியாண்டு 2018 அறிவிச்சிருக்கிறாங்க. டால்மியா பாரத் லிமிடெட். பிரைகான் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. 5 கேபிட்டல் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 3.3%-2% 2% குறைச்சிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் 1 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இது தவிர இன்ட்ரெஸ்ட் 1 கோடி ரூபாய், பெனால்ட்டி 10 லட்சம் ரூபாயும் போட்டிருக்கிறாங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் ஃபார்மாக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. டாக்ஸ் நோட்டீஸ் 1.3 கோடி ரூபாய். இது நிதியாண்டு 2018 டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி 78 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 6% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க கைவசம் 75% ஸ்டேக் இருந்தது. இப்போ 69% குறைஞ்சிருக்கு. வருண் பீவரேஜஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் ஹிமாச்சல் பிரதேஷில் அவங்களுடைய ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அதோடைய அடிக்கல் நாட்டு விழா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆலைக்காக 270 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க வருண் பீவரேஜஸ். சிம்பனி லிமிடெடுடைய ஷேர்ஸை ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 6 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 880 ரூபாய். யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? ஸ்வயத் ட்ரேடிங் கம்பெனி விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று 6 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 880 ரூபாய். சதன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஸ்பிக் அவங்க தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. தூத்துக்குடியில் வெள்ளம் காரணமாக அவங்களுடைய ஆலை பாதிப்பு அடைஞ்சிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்பும்ன்றது தெரியலன்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சதன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் ஸ்பிக். மணாலி பெட்ரோகெமிக்கல்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 2 ஆலை மணாலியில் வந்து இப்போ மறுபடியும் ஆப்ரேஷன்ஸ் துவங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சைக்ளோன் மிக்ஜாம் காரணமாக பாதிப்பு இருந்தது. இப்போ அங்கே மறுபடியும் சேவை துவங்கி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸும் போய்கொண்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மணாலி பெட்ரோகெமிக்கல்ஸ். லேண்ட்மார்க் கம்பெனியுடைய ஷேர்ஸை பஜாஜ் ஃபினான்ஸ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 3,20,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 805.58. பிரவேக் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்வதீப் யூனியன் டெரிட்டரி கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க நேற்று. 5,84,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 595.82. ஆனால் விற்பனையும் செய்திருக்கிறாங்க. ஒரு சிறிய அளவில் 73,000 ஷேர்ஸை விற்பனையும் செய்திருக்கிறாங்க. 593.59 அப்படின்ற விலைக்கு ஒரு ஷேரில். அதே போல் கோல்ட்மேன் சாக்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. 5,91,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 593 ரூபாய். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 10,10,000 ஷேர்ஸ். ஆஸ்ட்ரா லிமிடெட்லையும் ஒரு பெரிய டீல் நடந்தது அப்படின்ற தகவல் நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் விற்பனை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்திருக்கிற தகவல் கைரவ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 10,60,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய 1,889 ரூபாய் 80 பைசா. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? சிங்கப்பூர் அரசு வாங்கியிருக்கிறாங்க 8.8 லட்சம் ஷேர்ஸ். அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க 5.25 லட்சம் ஷேர்ஸ். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா வாங்கியிருக்கிறாங்க 2.2 லட்சம் ஷேர்ஸ். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ஸ் ட்ரஸ்ட் எஸ்பிஐ வாங்கியிருக்கிறாங்க 1,05,000 ஷேர்ஸ். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 12 லட்சம் ஷேர்ஸ். ரிலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 1,05,000 ஷேர்ஸ். ஸ்டார் யூனியன் டெய் இச்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 52,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலையும் ஒரு பெரிய டீல் நேற்று நடந்ததுன்ற தகவல் நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். யாரெல்லாம் விற்பனை செய்திருக்கிறாங்க, யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. இதுதான் எதிர்பார்ப்பும் இருந்தது, இண்டஸ்இண்ட் பேங்க் விற்பனை செய்திருப்பாங்கன்னு. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த டேட்டா 1.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை சராசரியாக 445.35. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி இந்தியா ஃபண்ட், நார்ஜஸ் பேங்க், டாடா மியூச்சுவல் ஃபண்ட், பரோடா, பிஎன்பி பரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட், கோடெக் மஹிந்திரா ஓல்டு மியூச்சுவல் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, சொசைட்டி ஜெனரல் மற்றும் மார்கன் ஸ்டான்லி ஏஷியா ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க நேற்று. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.